Praise Lord, brothers and sisters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம சரியாதானே இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தனுடைய இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான் கொண்டு தந்துட்டாருன்னு. ஹல்லேலூயா. ஆனா முழு காரணம், பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? ஆண்டவரா? இல்ல, நம்ம தான் தேவ பிள்ளைகளே. நம்ம செய்த காரியங்களுக்கு எப்படி அது எல்லா காரியம் பாவம் என்னெல்லாம் செஞ்சிருப்போம். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா மனுஷியா இருந்தாலும் சரி, பாருங்க எத்தனை பேர் கெட்ட பழக்கங்கள், கெட்ட காரியங்கள், குடி வெறிகள், களியாட்டுகள். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி வருதுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வருதுன்னா காரணம் யாரு? அந்த மனுஷன் செஞ்ச தவறுமே பாவம். நம்ம பைபிளே சொல்லுது, பாவம் மரணத்துக்கு எதுவான காரியங்களை கொண்டு போவோம். அப்போ அவங்க செய்த தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறோம். அப்ப நான் செஞ்ச தப்புக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். அந்த உணர்வு இல்லாம, இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளாம இருக்குது பாத்தீங்களா அந்த மனசு. காரணம் பிசாசு என்னன்னா வஞ்சிக்கிற ஆவி. அது நம்மளை வஞ்சித்து எப்படியாச்சும் நம்மளை தவறான பாதையில கொண்டு போலான்னு ஆண்டவர் நோக்கி பார்க்கக்கூடிய நம்மளை அதுகளை அந்த பிசாசை நோக்கி பார்க்க வச்சுக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட தான் போக முடியும். ஏசப்பான யாரு? எவ்வளவு பாவம் தவறு என்ன காரியங்கள் செஞ்சிருந்தாலும், நம்ம மலை போல தப்புகளை செஞ்சு கூட்டி வச்சிருந்தாலும் அதெல்லாம் மாற்றாரு, கழுகிறாரு. நம்ம அவருக்கு பரிசுத்த ரத்தத்தால் நம்மளை கழுகி சுத்திகரிச்சு அவருக்கு பிள்ளையா மாற்றாரு. நம்ம இந்த உலகத்தில் உள்ள மனுஷனா இருக்கிறோம், ஆனா அவருக்கு பிள்ளையா மாறும்போது பரிசுத்த மனுஷனா மாற்றோம். நம்ம பேச்சு, நம்ம நடத்தைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்குது. பொய் சொல்லாம, களவு செய்யாம, தப்பு செய்யாம, உண்மை உள்ளவர்களா நம்ம மாற்றுவோம். ஏன்னா பரிசுத்த பிள்ளைகள், பரிசுத்த ஜாதிகளாக இயேசப்பா நம்மளை மாற்றுற. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்குள்ள வாக்குத்தத்தத்தை திரும்ப ஒரு தடவை கூட வாசிப்போமா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாரு? நம்ம இருதயங்களை நிறுத்து பார்க்கிறாரு. நம்ம செய்யறதா சரி, நம்ம சொல்றதா சரின்னு தோன்றோம். ஆனா ஏசப்பாய்க்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், எப்படி எல்லாம் நடந்தோன்னு. அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஏசப்பா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு, சாபத்தை நீக்கிறாரு, வியாதியை போக்குறாரு. எல்லாம் அவர் சமூகத்துல இருக்கு. ஆண்டவர் சமூகத்தை இப்ப ஜெபிக்க போகும்போது, ஆண்டவரே, நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரை அறிந்தும் அறியாமலும் துணிகரமா எந்த பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை எனக்கு உணர்வடை செய்யுங்க ஏசப்பா. கல்லான இருதயம் போல நான் இருந்தாலும் என்ன சதியான இருதயங்களை உணர்வடை செய்யப்பா சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, அவர் கேட்க விண்ணப்பத்தை கேட்டு ஜெபிக்கும் போது, அவர் நம்ம சிந்தனையில வார்த்தைகளை கொடுத்து உணர்வடை செய்ய ஞாபகப்படுத்துவாரு. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணணும் நம்ம நினைப்போம், எத்தனையோ ஒரு மனசு வேதனைப்படுத்தி இருப்போம், எத்தனை பேருக்கு விரோதமா எழும்பி இருப்போம், மனம் வைராக்கியத்தோடு இருந்திருப்போம். அதெல்லாம் ஆண்டவர் உணர்வடை செய்வாரு. இப்பவும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. பரலோக ராஜாவே, எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, வேத வசனத்தின்படி இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று. ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த செம்மையாக தோன்றுகிற வழிகள், தவறான வழிகள் ஒருவேளை இருக்கலாம். அந்த தவறான வழிகள் இவங்க எந்த இடத்துல எல்லாம் இருந்தாலும் அந்த வழிகளை பின்வாங்கி ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பாவ கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, அந்த காலத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே இவங்களை எல்லா இவங்க எண்ணங்கள் எல்லாம் என்னெல்லாம் அசுசிகள் எல்லா இதுல இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள, குடும்பங்களில் காணப்படுகிற வறட்சியான சூழ்நிலைகள், இல்லாமை தரித்திரங்கள்ல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, எந்த ஆண்டவரே இவங்களோட ஞாபகத்துல ஒருவேளை எனக்கு ஞாபகத்துல இல்ல, எனக்கு ஒருவேளை வாழ்வு பிரயாணத்துல ஒருவேளை இது செஞ்சிருப்பனும் இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா. உணர்வடைய இருதயத்தை கொடுங்க தகப்பனே. எஸ்ப்பா, இவங்களை உணர்வடைய செய்து பரிசுத்த பிள்ளைகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நீர் மாற்றுவதற்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுற பயத்துல நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம் சொன்னீங்கப்பா. உமக்கு மாத்திரம் பயந்து ஆண்டவரே அன்புள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரே சந்தோஷ
விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக வாழ இவங்களுக்கு உதவி செய்வதற்காக, சமாதானம் உள்ள பிள்ளைகளாக வாழ இவங்களுக்கு உதவி செய்வதற்காக உம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. இந்த தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைக்கற்களையும் நசராணி இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறேன். ஆவியானவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில மனதை குழப்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத குழப்பத்தின் ஆவிகளை நசராணி இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றப்படுகிற தகப்பனே, ஆவியானவர் இரக்கம் செய்வீராக. அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இவங்களை வாழ வைங்க தகப்பனே. நீர் புது வாழ்வை கொடுக்கிற தேவன், புது வாழ்க்கையை கொடுக்கிற தகப்பன் ஐயா. ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லியப்பா. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட செய்த தேவன், மாறாவின் கசந்த தண்ணீரை மதுரமாக்கின தேவன். இவங்க வாழ்க்கையில மாறா போல கசப்பான அனுபவங்கள் எது இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதற்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், குடும்பமா இருக்கிறவங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் எத்தனை இருக்காங்க, என்னை தனிமையில இருக்கிறவங்க, திருமணம் வயசாகி திருமணம் முடியாம இருக்கிறவங்க, திருமணம் முடிந்து ஆண்டவரே விதவிலா இருக்கிறவங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை கொடுத்து, ஒரு புது நிகழ்ச்சியை கொடுத்து, புதுமையான காரியங்களை செய்து இவங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. யோபையாவுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் இவங்க முன்னிலைமை காட்டிலும் இவங்க பின்னிலைமை ஆசீர்வதித்து பெருக செய்து இந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி பெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்து வழி நடத்துவீராக, உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.